வணக்கம் தமிழகம். கனிநாய் பிரியர்கள் சங்கம் தமிழ்நாடு. இது ஒரு நாய்களுக்கான, நம்ம நாட்டு நாய்களுக்கான ஒரு குழு. இதில் நிறையா சண்டைகள் நடக்கும், நிறைய இதெல்லாம் எங்கள் குடும்பம் மாதிரி தான். இன்றைக்கி அடிச்சுக்கோ, நாளைக்கு சேர்ந்துக்குவோம், இது இதோட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பல வருஷங்களாக, ஒரு 15-18 வருஷமாக மரம் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தரையும் நான் ஊருக்கு என்றானேன்னா என்னை ரொம்ப நெருங்கின ஆளுங்களுக்கு தெரியும், எனக்கு கிராமத்து வாசிகளுக்கு தெரியும் என்னை பற்றி. நான் எங்கே போவேன், ஃபஸ்ட்டு போய் செடிகள் ஒரு 1000-500 அது மாதிரி ஏன்னா இடத்துலையுமே ஒரு நெருக்கி 2000-3000 செடிகள் வச்சாலும் தானா. இப்போ இந்த காற்றுல நிறையா பாதிக்கு இல்லை, முக்காசி விழுந்துருச்சு. அது மாதிரி கிராமத்தில் இருக்கும் பக்கத்து வீடு சொந்தக்காரவங்க, அது மாதிரி அவங்கள மோட்டிவேஷன் பண்ணி வைக்க சொன்னாங்க. அடுத்து இதோட நின்றக்கூடாது. இது இப்போ இருக்கும் தமிழ்நாடு இருக்கும் நிலைமையில் இதோட நம்ம கிராமம் அப்படி கூடாது. தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கே மரங்கள் வைக்க முடியும் அப்படின்ட்டு என்னாலையும் இது எனது நண்பர்கள் யார், கன்னிநாயக குரூப்பில் இருக்கவங்க, என் அண்ணன் என் தம்பிகளும் அவங்கள்ட்ட ஆலோசிச்சு தான் சொல்கிறேன். ஒரு 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 குழு மாதிரி, எப்படின்னா மலை மரம் பறவை, இதான் எங்கள் குழுவோட பேர். மலை மரம் பறவை, ரெயின் ட்ரீ பேர்ட், இதுதான் பேர். இதை காட்டான் காடு வளர்ப்போர் சங்கம், காட்டான் காடு வளர்ப்போர் சங்கம், இது இதோட நிற்க போகிறதில்லை. இது யாரான கனிநாய் பிரியர்கள் சங்கம் தமிழ்நாட்டில் ஏன் சொல்கிறேன்னா, இது முதல்ல இது வரைக்கும் எனது கிராமம் தான் நோக்கி, எனது ஊரும் எனது கிராமமும் நான் அப்படின்னு தான் நான் இதை பயணிச்சுட்டு இருந்தேன். இந்த மரம் வைக்கிறத ஒரு 10,000 ஒரு 8,000 செடியாச்சும் நான் வாங்கி வச்சுருப்பேன். நான் வாங்கியிருப்பேன், வாங்கி கொடுத்துருப்பேன். இது வரைக்கும் இதோட நிற்கக்கூடாது. அதில் இப்போது எல்லாம் மரங்களை நிற்கிது. நான் மனுஷனை நம்புறதோட மரங்களை நம்பினாங்க. இந்த காற்று அடிச்சோன்னா இந்த காற்றுல நிறையா மரங்கள் போனால் நான் அதை மரத்தை கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பித்தேன். இப்போ திருப்பி இது நம்ம ஊரில் இருந்தால் விழுந்துருது, அடுத்த ஊருக்கு கொடுத்து பார்ப்போம். அடுத்தது இதை நான் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா, திருநெல்வேலியிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். அது யார் திருநெல்வேலியிலன்னா, எங்கள் அண்ணன் வள்ளி அண்ணன், பிரபு அண்ணன், அடுத்தது தம்பி பாஸ்கர், நண்பன் பாலு, உங்கள் 4 பேரும் தான் எங்கள் அண்ணன். எனது அங்கே திருநெல்வேலியில். அடுத்தது என் தம்பி அருண். உங்கள் 5 பேரையும் நான் வள்ளியண்ணன் ஆல்ரெடி பேசிட்டேன், உங்கள்கிட்ட நான் பேசலைன்னோ. எங்கள் அண்ணன்ட்ட பேசிட்டு ஆல்ரெடி பேசிட்டு அங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு. இவ்வளோதான் செடின்னு இல்லை, இவ்வளோதான் செடி வாங்கி கொடுக்க போகிறோம். ஒரு there is no limit. இது திருநெல்வேலி ஏன் ஆரம்பிக்கிறேன்னா, வேட்டை நாய் வச்சுருக்கோம் எங்கள் அண்ணங்க வீட்டில். ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு 3 செடியாச்சும் இருக்கணும், ஒரு 4 செடியாச்சும், 2 பழச்செடி 2 மரச்செடி. 2 பழச்செடி அவங்களுக்கு பயனுடையதாக இருக்கணும், 2 மரச்செடி 2 பழச்செடி அவங்க வீட்டுக்கு பயனுடையதாக இருக்கணும், 2 அவங்க பயனுடையதாக இருக்கணும். மரச்செடிகள் ஒன்று செஞ்சந்தனமோ இல்லை ரோஸ்வுட்டோ இல்லை ஏதாச்சும் அந்த மண்ணுக்கு எது வருதோ. நான் நிறைய விட கேட்டுருக்கேன், திருநெல்வேலிக்கு என்னென்ன மரங்கள் எது வருது. 2 வீட்டுக்கு பயன்படணும், மீன்ஸ் அவங்க வெட்டி விற்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும். 2 குழந்தைங்களுக்கு பலா மரமோ இல்லை ஏதாச்சும் ஒரு மரம் அந்த மண்ணுக்கு எது வருதோ அதை வாங்கி கொடுப்போம். அது எங்கள் அண்ணங்க வேட்டை சமுதாய அண்ணங்களுக்கு ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கணும். பிள்ளையார் சொல்லி எங்கள் முனியார் துணை அங்கேருந்து ஆரம்பிக்கும். அதை பேசிட்டேன். விரைவில் அந்த அண்ணன் கையில் கொடுக்க சொல்லி அவர் மூலியமாக எங்கள் அண்ணன் தம்பிகள் மூலியமாக நிறைய பேரை விட்டு நான் எல்லாம் நிறையா சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இது நம்ம குழு மூலியமாக போகுது. அது மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம நெருங்கின நண்பர்கள் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். அது மாதிரி ஃபேஸ்புக்கில் அவங்க யாராவது மரத்து மேலே பிரியமாக இருக்காங்களோ அவங்கள நான் கான்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்.
இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு இல்லாட்டியும் இன்னும் 2 நாள் இல்லாட்டியும் இன்னும் 1 மாதத்துல 2 மாதத்துலையோ ஒரு 4 மாதத்துலையோ என்னால் முடிஞ்ச கன்றுகளையும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க போகிறேன். இதில் வந்து அடுத்த ஆள்கிட்ட போய்ட்டு யார்கிட்டையும் ஒரு காசு கூட நான் வாங்க போகிறதில்ல. நல்லா தெரிஞ்சுங்க. யார்கிட்டையும் போயிட்டு நான் வைக்க போகிறேன், எனக்கிட்ட வந்து நான் வந்து எங்கள் மரம் வைக்க போகிறேன், ஸோ சென்ட் மீ சம் பணம், இந்த பணத்தை எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்க, நான் அதை செய்யப்பேன். இதில் வந்து செடிகள் நான் வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் காப்பாற்றிக்கிங்க, அவ்வளோதான். அது ஏன் வீட்டுக்கு நான் வைக்க சொல்கிறேன்னா, இப்போ தெரியும் நம்ம கவர்மெண்ட்டை வந்து நம்ம கவர்மெண்ட் ரோட்டு ஓரத்தில் இருக்க மாதிரி மக்கள் தொகை நிறையா வெளியே மக்கள் தொகை நிறையா ஆகிட்டு இருக்கு. ஸோ அவன் ரோடு போடும்போது அந்த செடிகளை வெட்டி போட்டு போயிடுவான். அது வந்து நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அவங்களே தண்ணி ஊற்றி காப்பாற்றிக்குவாங்க. அதனால் நான் கொடுக்க போகிற செடிகள் வந்து முதல்ல வீடுகளை நோக்கி தான், அடுத்து தான் ரோட்டோரை நோக்கி போக போகுது. அது மாதிரி நிறையா தம்பி பாபுகிட்ட நிறையா விட்ட பேசியிருக்கேன். பாபுகிட்ட நிறையா விட்ட சொல்லியிருக்கேன். இது வந்து தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூருக்காரன் வந்து தஞ்சாவூரில் கூட இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம குழுவில் வந்து எல்லாருக்குமே கனிநாய் பெரியர்கள் சங்கம் தமிழ்நாடு வெறுமனே தமிழ்நாடுன்னு வைக்கல, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ நாய் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி நம்ம மரச்செடிகள் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். மெயின் கான்செப்டு மலை, மரம், பறவை, இது மூணே நீங்கள் ஒன்று ஒட்டிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், காடு அதாவது உருவாகிடும். இந்த மூணுமே ஒன்றா இருந்துச்சுன்னா காடு அதாவது தன்னால் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு சின்ன இடத்துல நான் காடு உருவாக்கினேன். ஒரு 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 நெல் காலத்தில் ஒரு 40 மரத்தை வச்சு எல்லாம் சொன்னால் 3 அடிக்கு முன்னாடி நான் மரம் வைக்காது, நான் 3 அடிக்கு முன்னாடி தான் மரம் வச்சேன். வராது, நான் வந்துச்சு. அதில் இருக்கும் சந்தன பழத்தையும் சரி, நான் கூட வீடியோவில் போட்டிருக்கேன், சந்தன பழத்தையும் சரி, அதில் இருக்கும் செஞ்சந்தனதையும் சரி, அங்கனைக்கே முளைச்சு ஊர் முழுக்க முளைக்குது, இன்னமும் முளைச்சிக்கிட்டு இருக்கு. நீ உழுகாமல் இருந்தால் அது எல்லா இடத்துலையும் முளைக்கும். ஏன்னா அது வந்து எப்படி போகுதுன்னா, சிலது கீழே விழுந்தும், சிலது பறவைகள் தின்னு எச்சத்தில் விழுந்துடும். ஸோ மலை, மரம், பறவை, இது மூணுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அது வந்து அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாமே. இதை நம்ம மூணையும் நம்ம விட்டுட்டு பாக்கி எல்லாத்துலேயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது தப்பு. ஸோ நான் எனது குழுவும் இதில் இறங்கியிருக்கோம். தம்பிகள் எதுக்கு இது வந்து 1000, 10,000, 50,000 கணக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு 1000 செடி வாங்கி கொடுத்தோம், 500 செடி வேணும்னா அதில் வந்து ஒரு 30-40 செடி மரமாகி அப்படின்னு சந்தோஷப்படுவோம். அதான் நான் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னது. மல்லியண்ணன் நான் பேசிட்டு எதாவது சொன்னேன், இது மாதிரி இருக்குது, இந்த மாதிரி மரங்கள் கொடுத்தாலும் அதில் ஒரு வீட்டுக்கு 4 கொடுத்தாலும் அதை 2ஆச்சும் காப்பாற்ற சொல்லியிருக்கேன். 2ஆச்சும் மரமாக இருக்கணும். அப்படின்னா ஒரு 10,000 நான் வாங்குறேன் அப்படின்னா, ஒரு 10,000 செடி வாங்குறேன், ஒரு 2,000 செடி வாங்குறேன்னா 10,000த்தில் மரங்கள் எப்படின்னு தெரியும், சிலது வரும் சிலது வராது. அதுதான் 4 வேறு மரங்கள் கொடுக்க போகிறோம். இது வந்து இங்கே ஃபஸ்ட்டு திருநெல்வேலியிலேருந்து ஆரம்பிக்கும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, அது மாதிரி அங்கே தான் ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து வேட்ட சமுதாயத்தில் இருக்கும் எங்கள் அண்ணங்க மூலியமாக தான், அவங்க மூலியமாக தான் நான் ஆரம்பிக்க போகிறோம். அப்படிங்கிறத ஒரு நல்ல விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிக்கிறோம். அது மாதிரி இது மாதிரி தம்பிகள் யாரும் மரம் வளர்ப்போர் இருந்தீங்க, மரம் வளர்க்குறவங்க இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக இன்பாக்ஸில் கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச மரச்செடிகளை நான் உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு நான் பக்கத்தில் இருக்கிற இடத்துல நர்சரியில் நான் வாங்கி தர முடிவு பண்ணுறேன். நம்ம நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், தம்பிகிட்ட பேசியிருக்கேன். நான் கூட ஃபஸ்ட் இதை வந்து வெளியே சொல்ல வேண்டாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதை சொல்லி வர கட்டாயம் அது சொல்ல, ஏன்னா இப்போதைக்கு இப்போ காலங்கள் அப்படி தான் இருக்குது, சரியா? அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் மரங்களை வைங்க. எந்தெந்த மரங்கள் மண்ணுக்கு வருதோ அதை சேர்த்து வைங்க. அது மாதிரி பயனடையும். நம்மளுக்கு அங்கே போய் ரோட்டில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆளுக்கு காசை வாங்கிக்கிட்டு, அடுத்தவங்களுக்கு காசை வாங்கிக்கிட்டு நான் போய் ரோட்டில் வைக்க போகிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் குறை சொல்லலை, சில பேரை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பணம் இருக்கிற ஆளுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு குழுவை ஆரம்பித்து அப்படியாவது செய்ய பாருங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.